குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட கிரண் கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் வாசவி ஆட்டோமொபைல்ஸ் ஹொசூர். என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா தார் 2025 மாடல் 1 வீக் முன்னாடி கஸ்டமர் டெலிவரி எடுத்த வண்டி இருக்குது. இந்த வண்டி டைரெக்டாக ஷோரூமில் இருந்து நம்ம ஷோரூம் வந்தது. இந்த வண்டிக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், என்னென்ன அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன டூனிங் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த வண்டியில் நாங்கள் வந்து ப்ரோமேனோட மெட்டாலிக் பம்பர் போட்டிருக்கோம். இது வந்து மார்க் 2 சீரிஸ். அதே மாதிரி இந்த ப்ரோமேனில் வந்து பிளாக் கலர் ஷாக்கிள்ஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் வண்டி ஃபுல்லாக அண்டர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ரேடியேட்டர் கார்ட்லேருந்து பின்னாடி டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் டேங்க் வரைக்கும் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து 7 ஸ்லாட் கிரில் ரூபிகான் டைப் கிரில் போட்டிருக்கோம். இந்த கிரில் வந்து ஒரிஜினலாக வருது, கலர் வேறு இருக்கும். இந்த வண்டிக்கு வந்து வண்டி கலர் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ரெண்டுமே கலர் மேட்ச் ஆகிற மாதிரி. அதே மாதிரி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோமேனோட மார்க்கர் லேம்ப்ஸ் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரோமேனோட மார்க்கர் லேம்ப்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹெல்லாவோட டுவல் லை ப்ரொஜெக்டர் ஃபோக் லேம்ப்ஸ் போட்டிருக்கோம். கிங்காங் ஹெட்லைட்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த கிளாசி பிளாக் குரோம் போட்டிருக்கோம் சைடில். அம்மா அந்த ப்ரோமேனோட ஃபுட் ஸ்டெப் போட்டிருக்கோம். இப்போ வண்டிக்குள்ளே நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம் அதுவும் காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இந்த வண்டியில் நாங்கள் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா. இந்த லைட்ஸ் எல்லாம் மூவிங்கில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் இது கிக்கே உங்களுக்கு வரும். இங்கே பாருங்கள், வந்து ஹெட்லைட் நான் ஆன் பண்ணல, வெறும் இண்டிகேட்டர் மட்டும் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இண்டிகேட்டர் போட்டால் ஆரஞ்சு கலரில் லைட் எரியும். இப்போ இண்டிகேட்டர் அந்த பக்கம் போட்டால் ஆரஞ்சு கலர் லைட் எரியும். இப்போ ஹெட்லைட் ஆஃபில் இருக்கும், வந்து ப்ளூ ரிங் இருக்குது. ஹெட்லைட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரிங் ஆகிடுச்சு. டிப் ரெண்டுமே இருக்குது. ஃபோக் லேம்ப்பு இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டிங் எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப பக்காவாக இருக்குது. நம்ம இருட்டில் போனோன்னா பகல் மாதிரி தெரியும். மேலே அந்த மார்க்கர் லேம்பு பாருங்கள், ரொம்ப கம்பீரமாக, ரொம்ப சூப்பராக, சிம்பிளாக சொல்லணும்னா கிளாசிக் அண்ட் எலிகண்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த வண்டியில் நாங்கள் வந்து வீலுக்குமே 50 mm, தட் மீன்ஸ் 2 inches ப்ரோமேனோட ஸ்பேசர்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஸ்பேசர்ஸ் போட்டதுனால தான் இந்த வண்டி நம்ம ஓட்டும் போது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. வீலெல்லாம் கொஞ்சம் 2 inch வெளியில் வந்திருக்கு. ஜென்ரலாக வண்டியில் வர சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீலெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும், அது ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். இந்த ஸ்பேசர் போட்டதுனால உங்களுக்கு வெளியில் வந்திருக்கு, ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஹை ஸ்பீடில் ஓட்டும் போது பிரேக்கிங் எஃபிஷியன்சி இதனால் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்க, இப்போ அந்த ஸ்பேசர்ஸ் வந்து நான் ஜூம் இன் வீடியோவில் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். அது உள்ளுக்குள்ளே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க பாருங்க. இது ஆக்சுவலி ஸ்பேசர் கிடையாது, கன்வெர்ட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்ம வீல் கழட்டினா கூட இது வெளியில் வராது. 2 inches பிளாக் கலர் போட்டோம். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் உள்ள பாருங்க, நாங்கள் வந்து ப்ரோமேனோட கிராப் ஹேண்டில் போட்டிருக்கோம். இது வந்து பியூர் அலுமினியம். இதில் வந்து பாட்டில் ஓப்பனர் கூட இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து சவுண்ட் சிஸ்டம்க்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, வண்டியில் வர ஒரிஜினல் ஸ்பீக்கர்ஸ் 4மே ரிமூவ் பண்ணிட்டு டிடி கம்பெனியோட ஹை அண்ட் காம்பனன்ட் ஸ்பீக்கர் 80 RMS அண்ட் 70 RMS ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே காம்பனன்ட் ஸ்பீக்கர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டைமண்டோட 10.1 inches ஒரிஜினல் 360 degree சப்போர்ட்டோட சிஸ்டம் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து டைமண்டோட 10.1 inch 360 degree சப்போர்ட் சிஸ்டம். நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியில் 4 ஸ்பீக்கரும் நாங்கள் வந்து காம்பனன்ட் ஸ்பீக்கர் டிடியோட ஹை அண்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி சோனியில் ஒரு 4 channel ஆம்பிளிஃபயர் போட்டிருக்கோம். அதே மாதிரி சோனியில் வந்து அண்டர் த சீட் சப்வூஃபர் போட்டிருக்கோம். இப்போது இந்த ஃபோனை இந்த சிஸ்டம்க்கு கார்ப்ளேயில் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த 360 degree இமேஜஸ் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது வந்து ஃப்ரண்ட் இமேஜ், பேக் இமேஜ், சைடு இமேஜ், ரைட் சைடு இமேஜ், ஸோ ஜூம் இன், ஜூம் அவுட், 2D இமேஜ், சரவுண்ட் இமேஜ் எல்லாமே இதில் இருக்குது. இப்போது நான் வந்து ஒரு நல்ல ஒரு பீட் சாங் போட்டு உங்களுக்கு வந்து மியூசிக் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு பாட்டு, தெலுங்கு பாட்டு போட போகிறேன். ரொம்ப ஃபேமஸ் சாங், ஊர்வசி ரவுட்டில். அது டபிடி திபிடன்ட்டு இந்த பாட்டு உங்களுக்கு போட்டு கேட்க போகிறேன். எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். வந்து ஆக்சுவலி நான் வந்து வால்யூம் பார்த்தீங்கன்னா பாதி வால்யூமில் வச்சுருக்கேன்.
எஃபெக்ட் எங்க டியூன் பண்ணிருக்கீங்க ஒரு நாப் இருக்கு. இதுல நான் வந்து சப் எஃபெக்ட் வந்து பார்த்து தான் வச்சிருக்கேன். ரொம்ப ஹை ரெசல்யூஷன் படத்துல பார்த்து ரொம்ப சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி இருக்குன்னா ஒரு ஹோம் தியேட்டரை ஒரு சினிமா தியேட்டர்ல உட்காந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்குது. இது உள்ள உட்காந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நாங்கள் இந்த வண்டியில் கிங்காங்கோட ஹெட்லைட்ஸ் போட்டிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். இதோட விசிபிலிட்டி த்ரோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், லைட் போட போகிறேன், ஆன் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃபிலிமெண்ட், இப்போ டபுள் ஃபிலிமெண்ட் தெரியுதுங்களா? என்ன கிளாரிட்டி, என்ன ஃபோக்கஸ் இருக்குன்ட்டு. வண்டியில் வர லைட் இதில் 10% கூட உங்களுக்கு வெளிச்சம் வராது. இது ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.